ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார்ட் அப் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, விண்டோஸ் 10ல் டேட் அண்ட் டைம் எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். மவுஸை மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட் அண்ட் டைம் காட்டுற இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் அட்ஜஸ்ட் டேட் ஆர் டைம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டைம் ஜோனோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா UTC +05:30 சென்னை, மும்பை, கொல்கத்தா, நியூ டெல்லி. இந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது செட் டைம் ஆட்டோமேட்டிக்ங்கிற டேப் ஒரு ஆன் இல்லைன்னா ஆன் பண்ணிக்கோங்க. செட் டைம் ஆட்டோமேட்டிக்ங்கிற டேப் ஆன் பண்ணி உங்களுக்கு டைம் கரெக்டாக வரணுன்ற பட்சத்தில் உங்கள் சிஸ்டமில் நெட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சிங்க்ரனைஸ் யுவர் கிளாக்குன்னு இருக்கும். அது கீழே சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் சர்வரோட உங்கள் டைம் சிங்க் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டான டைம் காட்டும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் காட்டுற மாதிரி இருக்கும். இந்த 24 ஹவர்ஸை எப்படி 12 ஹவர்ஸ் AM PM காட்டுற மாதிரி எப்படி பண்ணலான்னா, இதே விண்டோவிலே உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் செட்டிங்ஸ் இருக்கும். அது கீழே டேட் டைம் ரீஜனல் ஃபார்மேட்டிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ரைட் சைட் கார்னரில் ரிலேட்டட் செட்டிங்ஸ் கீழே அடிஷ்னல் டேட் டைம் ரீஜனல் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் டேட் அண்ட் டைம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டேட் அண்ட் டைம் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்கள் டேட்டு டைம் வந்துட்டு இங்கே மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 24 மணி நேரம் ஃபார்மேட்டு எப்படி 12 மணி நேரம் ஃபார்மேட்டு மாற்றுறதுன்னா, இதுலேயே சேஞ்ச் கேலண்டர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஷார்ட் டைம் லாங் டைம்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா HHMMTTன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங் டைமில் HHMMSSTTன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஹவர் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.